தமிழ் டிடிகே சேனலோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எம்ஐ பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எம்ஐ பாக்ஸ் 4K இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, எம்ஐயோட அஃபிஷியல் வெப்சைட் எதுலேயுமே இந்த பாக்ஸை உங்களால் வாங்க முடியாது. நிறைய பேர் பாக்ஸை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட மொத்தமாகவே 7 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 7 பாக்ஸில் உங்களுக்கு பாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா இதோட மேனுஃபேக்சரிங்கை கம்பெனி, அதாவது எம்ஐ கம்பெனியானது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸு நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. வெறும் 7 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எம்ஐ 4K பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருங்க. அதாவது 6000 ருபீஸ் வருங்க. 6000 ரூபாயிலிருந்து ₹1 கூட குறையாது. அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது. நீங்கள் எல்லா அமௌண்ட்டையும் முன்னாடியே பே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்போம். நாங்கள் இந்த பாக்ஸில் ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் அப்படின்னு எல்லா சாஃப்ட்வேரும் உங்களுக்கு இன்க்ளூடட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரான 9025619075 இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே உங்களுக்கு கூகுள் குரோம்காஸ்ட் சப்போர்ட் இருக்குது, 4K சப்போர்ட் இருக்குது, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. அதாவது ரிமோட்டில் நீங்கள் அழுத்தி பேசுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா OTT ஆப்ஸும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு எம்ஐ பாக்ஸ், ரிமோட், அடாப்டர், ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 64 பிட்டு CPU இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே கூகுள், அதுக்கப்புறம் கூகுள் குரோம்காஸ்ட் இன்பில்ட்டாக இருக்குன்னு போட்டிருப்பாங்க. பாக்ஸை பிரித்து உள்ளே பார்த்தோம்னா பிராண்ட் நியூ எம்ஐ பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே வரக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் சின்ன புக்லெட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக உள்ளே பார்த்தோம்னா ஒரு 12 வோல்ட்டுக்கு உண்டான பவர் அடாப்டர், ஒரு HDMI கேபிள், ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு HDMIயோட குவாலிட்டி பாருங்கள். இந்த HDMI கேபிள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்ஸுக்கும் உங்கள் டிவிக்கும் இடைப்பட்ட கனெக்ஷனாக இருக்கும். இந்த HDMI கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு 12 வோல்ட் அளவிலான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பாக்ஸில் சொருவிட்டு இன்னொரு சைடை நீங்கள் ப்ளக்இன் பண்ணிக்கணும். அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த பட்டன்லேயே எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இந்த ரிமோட் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் சப்போர்ட் கொண்ட இந்த ரிமோட்டை நீங்கள் 3 ரூம் தள்ளி கூட ஒர்க் பண்ணலாம். இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக எம்ஐ பாக்ஸ் பாருங்கள். எம்ஐ பாக்ஸோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒரு LED லைட் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாது. பவர் ஆன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இந்த சைடில் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாக்ஸோட அந்த சைட்லேயும் ஒன்றுமே கிடையாது. பின்னாடி மட்டும் சில போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பாக்ஸுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த USB போர்ட்டில் நீங்கள் பென்ட்ரைவ் சொருவி படம் பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோட்டோஸை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மல்டிமீடியா சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் இந்த USB போர்ட் வழியே நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த USB போர்ட்டில் நீங்கள் மவுஸை கனெக்ட் பண்ணி இதை ஒரு மினி கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த HDMI போர்ட் வழியாக உங்கள் டிவிக்கு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக SPDF அவுட் ஒன்று இருக்குது. இது வழியாக டால்பி ஆட்டம் 7.1 சரவ சவுண்டை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இந்த எம்ஐ பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வருதுங்க. ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக வாங்கிக்கலாம்.